என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். மாவீரனின் விசித்திர பாவை நாவல் பகுதி 26. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். நாகவேந்தன் கம்பீரமாக மார்பை விரித்து நின்று தன்னை தேடி வரும் தன் எதிரியும் சகோதரனுமான நாகப்பிரபுவை எதிர்கொள்ள தயாராகி நிற்கிறான். அந்த அழகான அறைக்குள் பதுங்கி இருந்தாலும் அந்த அறைக்குள் செதுக்கி வைக்கப்பட்டிருக்கும் அழகான சித்திரங்களின் அழகிய வேலைப்பாடுகளாக இடையிடையே போடப்பட்டிருக்கும் துளைகள் வழியாக வெளியே நடப்பவற்றை தனுஷும் ஆருத்ராவும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த சித்திரங்களில் போடப்பட்டிருக்கும் துளைகளை மறைக்க அழகிய திரைகளும் இடப்பட்டிருக்கிறது. அந்த திரைகளை விலக்கிவிட்டுதான் வெளியே நடப்பவற்றை இருவரும் வேடிக்கை பார்க்கிறார்கள். சரசரவென பாய்ந்து வந்த பல வண்ண நாகங்கள் சீற்றத்தோடு நாகவேந்தன் முன்னால் நின்றன. அடுத்த நொடி அவை மனித உரு பூண்டு நிற்க அரசன் போன்று காட்சி அளித்த அந்த இளைஞன் மட்டும் நாகவேந்தன் அருகில் வந்து கம்பீரமாக மார்பை விரித்து தலை உயர்த்தி நின்றான். அவன்தான் நாகப்பிரபு என்று தனுஷ் ஆருத்ராவுக்கு புரிகிறது. என்ன நாகவேந்தா, என்ன முடிவு செஞ்சிருக்க? குரலை உயர்த்தி நாகப்பிரபு கேட்டான். என்னுடைய முடிவுல எந்த மாற்றமும் இல்ல என்றான் நாகவேந்தன். அப்படின்னா இதுக்கான பலனை நீ கண்டிப்பா அனுபவிச்சே தீரணும். உன்னுடைய அழிவு ஆரம்பமாயிடுச்சு. அதற்கான அறிகுறிகளும் தென்பட ஆரம்பிச்சிடுச்சு. கோபமாக நாகப்பிரபு கூற இடி முழக்கம் போல் வாய்விட்டு சிரித்த நாகவேந்தன், யாருடைய முடிவு ஆரம்பமாயிடுச்சுன்னு யார்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறேன்னு உனக்கு புரியுதா என்று கேட்டான். நல்லா புரியுது. நயவஞ்சகமா அப்பா உயிரை பறிச்சுட்டு அப்பா இடத்தை அபகரிக்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கிற ஒரு நயவஞ்சகன் கிட்ட அவனுடைய அழிவை பத்தி பேசிட்டு இருக்கேன். ரொம்ப தப்பு கணக்கு போடுற நாகப்பிரபு. நீ என்ன ரொம்ப தப்பா நினைச்சிட்டு இருக்க. நான் அப்பா உயிரை அபகரிக்கல. ஆமா, நீ அப்பா உயிரை அபகரிக்கல. அத அபகரிக்க நீ அந்த கங்காதரிக்கு துணை போயிருக்க. அது கூட உன்னோட தப்பான எண்ணம் தான் நாகப்பிரபு. அப்பா உயிரை அபகரிக்க நான் கங்காதரிக்கு உதவி செஞ்சிருந்தா இப்போ இந்த இடத்துல நான் இல்ல, கங்காதரி தான் இருந்திருப்பா. அதையே நீ மறந்து போற. அது ஏன் உனக்கு புரியல? வீணா என்கிட்ட போட்டி போட்டு உன்னுடைய உயிரை நீயே மாச்சுக்காத. என் கூட சேர்ந்துடு. நாம 2 பேரும் சந்தோஷமா இந்த நாகலோகத்தை ஆட்சி செய்யலாம். கங்காதரிக்கு ஆதரவா இருக்கிற உன்கிட்ட நான் அடங்கி போறதா? உன் கூட கூட்டு சேர்ந்து நாகலோகத்தை ஆட்சி செய்யறதா? உன்னை அழிச்சிட்டு இந்த நாகலோகத்தை ஆட்சி செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. அப்பதான் அப்பா ஆத்மா சாந்தி அடையும். அது நடக்காத காரியம் நாகப்பிரபு. இல்ல, இந்த நாகலோகத்தை உன்னுடைய சிறையிலிருந்து மீட்டெடுக்க நான் எப்பவோ என்னுடைய போரை தொடங்கிட்டேன். அந்த போர் ரொம்ப துரிதமா நடந்துட்டே இருக்கு. இனி உன்னுடைய மரணம். அதுக்காக தான் நான் நாள் பார்த்து காத்துட்டு இருக்கேன். அப்படின்னா நீ என்ன தோற்கடிக்க முடிவு செஞ்சுட்ட. ஆமா, இனி நான் உன்னை எந்த நம்பிக்கையில உயிரோட வெளியே விட முடியும் நாகப்பிரபு? தம்பி தானேன்னு இத்தனை நாள் பேசாம இருந்தேன். நீ செஞ்ச எல்லா துரோகங்களையும் கண்டும் காணாம இருந்தேன். இனியும் பேசாம இருந்தா அது எனக்கும் என்னுடைய நாட்டுக்கும் ஆபத்து. உன்னுடைய நாடா? இது உன்னுடைய நாடு கிடையாது, இது எங்க நாடு. ஏன் இப்படி பேசிட்டு இருக்கிற நாகப்பிரபு? நீ இப்படி பேசுறது கேட்கும் போது உண்மையிலேயே நீதான் கங்காதரியுடைய கையாள்னு எனக்கு தோணுது. இதுக்கு மேலேயும் உன்னை உயிரோட விட்டா அது எங்க எல்லாருக்கும் ஆபத்து. அதனால தம்பின்ற பாசத்தை ஓரம் கட்டி வச்சுட்டு உனக்கு என்ன தண்டனையோ அதை கொடுக்க நான் முடிவு பண்ணிட்டேன் என்று கூறிய நாகவேந்தன், யாருங்க இந்த துரோகிய சிறப்பிடிச்சு இன்னைக்கே இவனுக்கு மரண தண்டனையையும் கொடுங்க. இவனுடைய இந்த மரணம் கங்காதரி கையாட்களுக்கு ஒரு பாடமா அமையட்டும். நாகவேந்தன் கூற நாகப்பிரபு தப்பிக்க விரும்பி பாம்பாக மாற அடுத்த நொடி ஒரு பெரிய வலை அவன் மீது வந்து வீழ்ந்தது. பாம்பாக மாறி தப்பிக்க முயன்ற அவனது கூட்டாளிகளின் மீதும் சேர்ந்துதான் வீழ்ந்தது. அனைவரும் சிறைப்பிடிக்கப்பட்டு அந்த வலையோடு இழுத்து செல்லப்பட்டனர். அதன் பிறகு நாகவேந்தன் தனுஷ் ஆருத்ராவை அவர்களது அறைக்குள்ளேயே சந்திக்க வந்தான். காலம் தாழ்த்த வேண்டாம். விரைவா அந்த மந்திர சுருள் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு அதை நீங்க எடுத்துட்டு இங்க இருந்து தப்பிச்சு போயிடுங்க. நாகப்பிரபு மட்டும்தான் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கான். இவன மாதிரி துரோகிகள் இன்னும் நிறைய பேர் நாகலோகத்துக்குள்ள இருக்காங்க. அந்த கங்காதரிக்கு துணையா இருக்காங்க. அவங்களால எப்ப வேணும்னாலும் எங்களுக்கு ஆபத்து வரலாம். இந்த மந்திர சுருள் இங்க இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் எங்க உயிருக்கு ஆபத்து. இது இங்க இருந்து வெளியே போயிட்டா நாங்க பத்திரமா இருப்போம். நாகவேந்தன் கூற, அந்த மந்திர சுருள் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்க எந்த வழியும் இல்லாத நிலையில அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? தனுஷ் கேட்க, அதுவும் சரிதான் என்று யோசிக்க ஆரம்பித்தான் நாகவேந்தன். சரி நாகவேந்தா,
உங்க அப்பா அந்த மந்திர சுருளை எடுக்கிற விதிமுறைகள்னு ஏதோ எழுதி வச்சிருக்கிறதா சொன்னீங்களே, அதை கொஞ்சம் காட்ட முடியுமா? அதை வாசிக்கும் போது ஏதாவது வழி கிடைக்கும்னு எனக்கு தோணுது என்று கூறிய தனுஷ் ஆருத்ராவை பார்த்தான். அவள் ஒருவித பதற்றத்திலும் பயத்திலும் இருப்பதை உணர்ந்தவன் அவளுக்கு ஏதோ பிரச்சனை என்பதை புரிந்து கொண்டு, என்ன ஆச்சு ஆருத்ரா, எதுவுமே பேசாம அமைதியா இருக்க என்று கேட்டான். இல்ல தனுஷ், அப்படியெல்லாம் எதுவும் இல்ல என்று கூறினாலும் அவள் தன் சேலையால் உடலை நன்றாக மூடிக்கொள்வதில் கவனமாக இருப்பதை கண்டவனுக்கு ஏதோ பிரச்சனை என்று புரிந்தது. சரி தனுஷ் கிருஷ்ணா, நான் அந்த கல்வெட்டை உங்களுக்கு காட்டுறேன் என்று கூறி எழுந்து கொண்ட நாகவேந்தன் ஆருத்ராவை பார்த்தான். உங்களுக்கு ஓய்வு தேவைப்படுதுன்னா நீங்க இங்கேயே ஓய்வு எடுத்துக்கங்க, நாங்க போய் கல்வெட்டை பார்த்துட்டு வரோம். இல்ல இல்ல, நானும் உங்க கூடவே வரேன் என்று கூறியவள் தனுஷோடு எழுந்து கொண்டதோடு அவன் கரத்தையும் பற்றி கொண்டாள். அவள் கரம் நடுங்குவதை உணர்ந்த தனுஷ், என்ன ஆருத்ரா, எதையாவது பார்த்து பயந்துட்டியா, ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டான். ஆம் என்று தலையசைத்தவள், என்னன்னு தெரியல, என் உடம்புல ஏதோ ஊர்ற மாதிரியே இருக்கு. அவள் கூறியதை கேட்டு அவனுக்கு வியப்பு. அவனுக்கு கூட அதே நிலைதான். ஆனால் அவன் அதை பொருட்படுத்தவில்லை. அவளை சுற்றி வளைத்தபடியே, நீ என் கூடவே இரு என்றான். அப்போது இருவரும் ஒன்றை உணர்ந்தனர். தனுஷின் உடலும் கரமும் தீண்டி இருக்கும் இடங்களில் எதுவும் ஊர்ந்து செல்லவில்லை. இதையேதான் தனுஷும் உணர்ந்தான். இருவரும் புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். சரி போலாமா என்று கேட்கும் போது நாகவேந்தனின் முகத்தில் ஒரு கோபம். போலாம் என்று இருவரும் கூற ஆருத்ராவை மெதுவாக விடுவித்த தனுஷ் அவள் கரத்தை இறுக்கமாக பற்றியபடியே நாகவேந்தனோடு நடந்தான். இணைந்திருக்கும் கரங்களை தவிர மற்ற இடங்களிலெல்லாம் ஏதோ ஊர்ந்தேறுவது போல் ஆருத்ராவும் தனுஷும் உணர்ந்தனர். இதில் ஏதோ இருக்கிறது என்று இருவருக்கும் தோன்றியது. ஆனால் என்ன என்று இருவருக்கும் புரியவில்லை. மிகுந்த பாதுகாப்புகளின் இடையே நாகவேந்தன் தனுஷ் ஆருத்ராவை அழைத்துக் கொண்டு அந்த கல்வெட்டு இருக்கும் இடத்தை எட்டினான். அந்த கல்வெட்டு அவ்வளவு புனிதமாகவும் பாதுகாப்பாகவும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை எளிதில் எவராலும் நெருங்கிவிட முடியாது. நாகவேந்தனோடு இங்கு வந்ததால் மட்டும்தான் தங்களால் கூட இவ்வளவு எளிதாக கல்வெட்டை எட்ட முடிந்தது என்று தனுஷ் ஆருத்ராவுக்கு புரிந்தது. கல்வெட்டின் முன்னால் வந்து நின்ற நாகவேந்தன், இதுதான் அந்த கல்வெட்டு என்றான். தனுஷ் ஆருத்ரா இருவரும் அதை வாசிக்க முயலும் போது தடுமாறினர். இரு எழுத்துக்கள் ஒன்றாக இணைக்கப்பட்டு ஒவ்வொரு எழுத்தும் செதுக்கப்பட்டிருக்கிறது. எடுத்துக்காட்டாக கா என்ற எழுத்தோடு ங அல்லது ச அல்லது தா இப்படி ஏதாவது ஒரு எழுத்து சேர்க்கப்பட்டு ஏதோ புரியாத ஒரு எழுத்தாக செதுக்கப்பட்டு எழுதிய ஒரு கல்வெட்டு அது. இதை எப்படி வாசிப்பது? இருவருக்கும் புரியவில்லை. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இந்த கல்வெட்டை உங்களால வாசிக்க முடியலையா? நாகவேந்தன் கேட்டான். இத வாசிக்க ரொம்ப சிரமமா இருக்கு என்றாள் ஆருத்ரா. ஆமா, என்னால கூட வாசிக்க முடியல. தனுஷும் கூற, இது தமிழ் தானே என்று கேட்டான் நாகவேந்தன். தமிழ் மாதிரிதான் இருக்கு, ஆனா வித்தியாசமா இருக்கு என்று கூறிய தனுஷ் பலமுறை அதை வாசிக்க முயன்று தோற்று போனான். ஆனால் அதில் சில வார்த்தைகளை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. உடனே தன் செல்போனை வெளியே எடுத்தவன் அந்த கல்வெட்டை புகைப்படம் எடுத்துக்கொண்டான். சரி ஆருத்ரா, நாம நம்ம அறைக்கு போய் பொறுமையா இத வாசிச்சு இதோட பொருள் என்னன்னு கண்டுபிடிக்கலாம் தனுஷ் கூற. இல்ல தனுஷ், ஏதோ சில வார்த்தைகள் புரியுது ஆருத்ரா கூற. மெல்ல தன் காலை நகர்த்தி அவள் கால் மீது வைத்து அழுத்தினான் தனுஷ். அவன் ஏதோ கூற வருகிறான், தன்னை தடுக்கிறான் என்று சட்டென்று புரிந்து கொண்ட ஆருத்ரா, ஆனா நீங்க சொன்ன மாதிரி எதுவுமே தெளிவா புரிய மாட்டேங்குது. பொறுமையா நம்ம ரூம்ல உட்கார்ந்து வாசிச்சாதான் அதோட பொருளை கண்டுபிடிக்க முடியும்னு தோணுது என்று கூறி சமாளித்தாள். இல்ல ஆருத்ரா, நீங்க ஏதோ கொஞ்சம் புரிஞ்சதுன்னு சொன்னீங்களே, அது என்ன? ஆவலாய் கேட்டான் நாகவேந்தன். அதாவது அந்த மந்திர சுருளை ஒரு மாவீரன் ஒருவனால மட்டும்தான் எடுக்க முடியும்னு எழுதி இருக்கு. அது மட்டும்தான் எனக்கு இந்த கல்வெட்டுல புரிஞ்சது. ஆமா, அத மட்டும்தான் இத்தனை காலமா எங்களாலையும் வாசிக்க முடிஞ்சது. அதுக்கு மேல ஒரு வார்த்தையை கூட எங்களால வாசிக்கவும் முடியல, புரிஞ்சுக்கவும் முடியல நாகவேந்தன் கூற. ஆமா, என்னால கூட முடியல என்றான் தனுஷ். சரி ஆருத்ரா, நாம நம்ம அறைக்கு போய் இதுல என்ன எழுதி இருக்குன்னு கண்டுபிடிச்சு நாகவேந்தன் கிட்ட சொல்லலாம் தனுஷ் கூற. முகம் மலர்ந்த நாகவேந்தன், நல்லது நல்லது, நீங்க உங்க அறைக்கு போய் இந்த கல்வெட்டுல என்ன எழுதி இருக்குன்னு கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லுங்க. அந்த மந்திர சுருளை எடுக்க நான் உங்களுக்கு உதவி செய்றேன் நாகவேந்தன் கூற. சரி நாகவேந்தா, எங்களை எங்க அறைக்கு கொண்டு போய் விட்டுடுங்க தனுஷ் கூற. வாங்க
என்று கூறியவன் முன்னால் நடக்க அவனை பின்தொடர்ந்து தனுஷ் ஆருத்ரா நடந்தனர். தனுஷ் ஆருத்ரா இருவரும் அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட அறைக்குள் படுக்கையில் வசதியாக ஏறி அமர்ந்து கல்வெட்டில் என்ன எழுதியிருக்கிறது என்று வாசித்துக் கொண்டிருக்கும் போது ஆருத்ரா உடல் பழைய நிலைக்கு திரும்ப ஆரம்பித்து விட்டது. கைகளில் காயங்கள் தென்பட ஆரம்பித்த போதுதான் அருவருப்பான நிலைக்கு தான் திரும்புவதை ஆருத்ரா புரிந்து கொண்டாள். ஆனால் அதை பொருட்படுத்தாமல் கல்வெட்டில் என்ன எழுதியிருக்கிறது என்று வாசிப்பதிலும் கண்டுபிடிப்பதிலும் அவள் குறியாக இருந்தாள். நேரமாக ஆக ஆருத்ரா முழுமையாக சாபம் பெற்றவளாக மாறிவிட்டாள். வேதனையோடு தனுஷ் ஆருத்ராவை பார்க்க, தனுஷ், இந்த உடல் மண்ணுக்கு சொந்தம், புழுக்களுக்கு உணவாக வேண்டிய உடல். இதை நினைச்சு நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நாம 2 பேரும் நம்ம வேலையில கவனத்தை செலுத்தலாம். அவன் முகத்தை பாராது கூறிவிட்டு கல்வெட்டை வாசிப்பதில் கவனத்தை செலுத்தினாள். அவனோடு மிகவும் நெருக்கமாக அமர்ந்துதான் அவனது செல்போனில் இருக்கும் புகைப்படத்தை பெரிதாக்கி எழுதியிருப்பதை வாசிக்க முயற்சிக்கிறாள். வாசித்த வார்த்தைகளை தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காகிதத்தில் எழுதி சேர்ந்திருக்கும் எழுத்துக்களை எல்லாம் பிரித்தெழுதி அது என்ன வார்த்தை என்று புரிந்து கொண்டு அந்த வார்த்தைகளை தனியாக வேறு காகிதத்தில் எழுதி தங்களுக்கு என்ன செய்தியை நாகவீரன் கூற விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்ள முயன்றவள் எழுதி வைத்த வார்த்தைகளின் மீது வெறுமனே விழிகளை ஓடவிட்டாள். சிதறி கிடக்கும் சில வார்த்தைகள் அவள் கவனத்தை ஈர்த்தது மட்டுமல்லாமல் அவளை நடுங்கவும் வைத்தது. அதிர்ச்சியோடு தனுஷை பார்த்த ஆருத்ரா, இத கொஞ்சம் வாசிச்சு பாருங்க என்றாள். அவள் காண்பித்த அந்த வார்த்தைகளை சிறிது சத்தமாக வாசித்தான் தனுஷ். தம்பதிகள் மோகம் கொண்டு இச்சாதாரி நாகங்கள். என்ன ஆருத்ரா இது? எனக்கு எதுவுமே புரியலையே. ஆங்காங்கே சிதறி கிடந்த வார்த்தைகளை கோர்த்து ஒரு வாக்கியமாக எழுதி அவனிடம் காட்டினாள் ஆருத்ரா. இப்ப வாசிச்சு பாருங்க. இணையாத தம்பதிகள் மீது மோகம் கொண்டு வன்புணர்ச்சி செய்யும் இச்சாதாரி நாகங்கள் இருக்கும் இடம் இது. தனுஷின் விழிகளில் அதிர்ச்சி. மெல்ல விழிகளை உயர்த்தி ஆருத்ராவை பார்த்தான். ஆருத்ரா, இந்த கல்வெட்டுல நமக்கான எச்சரிக்கையும் சேர்ந்து இருக்குது. ஆமா தனுஷ், சரி, நான் 2 எழுதி இருக்கிற ஒவ்வொரு எழுத்தையும் 2 பிரிச்சு உங்ககிட்ட சொல்ற. நீ ஒவ்வொன்னையும் இணைச்சு ஒவ்வொரு வார்த்தையா எழுது. சீக்கிரமா நமக்கு பொருள் கிடைச்சிடும் என்று கூறியவன் செயலில் இறங்க அவனோடு ஆருத்ராவும் இணைந்து கொள்ள கிட்டத்தட்ட 2 மணி நேரத்தை கொன்று வார்த்தைகளுக்கும் வாக்கியங்களுக்கும் இருவரும் உயிர் கொடுத்தனர். எழுதி வைத்த அந்த வார்த்தைகளை சரியாக கோர்த்து இருவரும் வாசிக்க ஆரம்பித்த போது இருவரின் விழிகளிலும் அதிர்ச்சி. மந்திர சுருள் பாதுகாப்பாக இருக்கும் இடத்தை பற்றி ஒரு புதிராக எழுதி வைத்திருக்கும் நாகவீரன் துணையோடு வரும் மாவீரனை மட்டும் ஏன் இந்த மாய உலகத்திற்குள் அனுமதிக்குமாறு வெளியே காவல் வைத்திருக்கிறான் என்பது இப்போதுதான் இருவருக்கும் புரிந்தது. நடந்த அனைத்து நிகழ்வுக்கும் ஒவ்வொரு பொருள் இருக்கிறது என்று புரிந்து கொண்ட ஆருத்ரா மனம் தனுஷை முழுமையாக தன் கணவனாக ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டது. ஆனாலும் தன் கற்புக்கு இங்கு பாதுகாப்பு இல்லை என்று புரிந்து கொண்டவளின் மனதை பீதி கவ்வி கொண்டது. ஏதாவது ஒரு இச்சாதாரி நாகத்தின் பார்வை உங்கள் மீது இருக்கிறது என்றால் உங்கள் உடலில் ஏதோ ஊர்வது போல் உணர்வீர்கள் என்று அல்லவா கல்வெட்டில் தெளிவாக எழுதியிருக்கிறது. இணையாத தம்பதிகளுக்கு தான் இந்த தொல்லை என்றும் எழுதியிருக்கிறது. அந்த வார்த்தைகள் அவள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் போதே அவள் பீதி இன்னும் அதிகமாகிக் கொண்டே சென்றது. அப்போதுதான் ஒரு நாகம் அறைக்குள் நுழைவதை மிகவும் தற்செயலாக அவள் கண்டாள். அடுத்த நொடி அவள் உடலில் ஏதோ ஊர்வது போல் உணர்ந்தாள். ஆனால் தனுஷ் அமைதியாக தான் இருக்கிறான். தனுஷ், உங்க உடல்ல ஏதாவது ஊர்ற மாதிரி இப்ப இருக்கா என்று கேட்டாள். இல்ல, எனக்கு அப்படி எதுவும் ஃபீல் ஆகல என்று கூறியவனுக்கு சந்தேகம். உனக்கு அப்படி ஏதாவது தோணுதா என்று கேட்டான். ஆம் என்று அவள் தலையை மட்டும் அசைக்க மெல்ல உயர்ந்த அவன் கரம் அவளை அப்படியே சுற்றி வளைத்து அவன் நெஞ்சோடு சேர்த்தது. எந்த ஒரு இச்சாதாரி நாகத்துக்கு உன்னை விட்டு கொடுக்க நான் விரும்பல. நீ என்னுடைய மனைவி என்று கூறியவனின் கரம் அவள் உடலை மெல்ல வருட ஆரம்பித்தது. அவள் எதிர்க்கவில்லை. அவன் மார்புக்குள் முகத்தை புதைத்துக் கொண்டவள் அவளை முழுமையாக அவனுக்குள் புதைத்துக் கொள்வது போல் புதைத்துக் கொள்ள அவள் முகத்தை மெல்ல உயர்த்தி தன் கைகளில் ஏந்தியவன் முதல் முத்தத்தை அவள் இதழில் பதித்தான். உடல் முழுவதும் மின்சாரம் பாய்ந்தது போல் உணர்ந்தவள் அவன் மீது சாய்ந்தபடியே அவனை சுற்றி வளைத்துக் கொள்ள அது அவன் ஆவேசத்தின் கடிவாளத்தை அறுத்தெறிய அவளை வாரி எடுத்து படுக்கையில் போட்டவன் அவள் காயங்களின் மீது எந்த தயக்கமும் இன்றி தன் இதழ்களை பதிக்க ஆரம்பித்தான். அவனது காதலின் ஆழத்தை அவனது இந்த செயல் ஆருத்ராவுக்கு புரிய வைக்க அவனை இன்னும் இன்னும் இறுக்கமாக கட்டி அணைத்ததோடு அவன் மார்பிலும் கன்னத்திலும் ஆசையாய் முத்தங்களை பொழிய
தனுஷின் கரம் அவளது ஆடைகளுக்கு விடுப்பு கொடுக்க ஆரம்பித்தது. சட்டென்று அவன் கரங்களுக்கு தடை போட்டவள் பதற்றத்தோடு விழிகளை திருப்பி அறைக்குள் நுழைந்த அந்த பாம்பை பார்த்தாள். அது வந்த வழியாக வெளியேறுவதை கண்டவள் அவனது கரத்திற்கு போட்ட தடையை நாணத்தோடு விடுவித்தாள். அவளது இந்த அனுமதி அவன் மனதை குளிர்விக்க அவளது மொத்த ஆடைகளையும் களைந்தவன் ஆசையாய் அவள் மீது ஆடையாய் படர்ந்தேறினான். அவன் கரமும் இதழும் பட்ட இடமெல்லாம் காயங்கள் மறைந்து ஆருத்ரா பேரழகியாக மாறினாள். பேரழகியாக மட்டுமா, ஒரு நாகலோக கன்னியாகவே அவள் மாறிவிட்டாள். தனுஷும் ஒரு நாகலோக இளைஞனாக மாறியிருந்தான். திடீரென்று ஆருத்ராவிடம் ஏற்பட்ட இந்த மாற்றம் தனுஷை வியக்க வைத்தது. அவனிலும் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை அவன் அறியவில்லை. விழிமூடி கிடக்கும் ஆருத்ராவும் அவனது மாற்றத்தை காணவில்லை. பகுதி 26 நிறைவடைந்தது. பகுதி 27 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.